வணக்கம் நண்பர்களே. நமது இந்து ஒரு தகவல் 360 நிகழ்ச்சியில நீங்களாக செல்வதற்கான ஒரு சுற்றுலா பயண திட்டம் தான் இந்த நிகழ்ச்சி. இன்று நீங்களாக செல்லக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க விசாகப்பட்டினம், ஜக்தல்பூர் மற்றும் சித்ரகூட் வாட்டர் ஃபால்ஸ். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் கூட இங்கே இருக்கலாம். பட் நிறைய கோயில்கள்லாம் கூட இருக்குது. ஆனால் அந்த கோயில்கள் அல்லாது மற்ற இடங்களை பற்றி சொல்கிறேன் பாருங்க. அங்கே உள்ள பீச், அதாவது ஆர்கே பீச்சுன்னு சொன்னால் ராமகிருஷ்ணா பீச்சுன்னு பேர். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒவ்வொரு அந்த பீச்சுகளுக்குலாம் வெவ்வேறு பேர் வச்சுருப்பாங்க. பட் அந்த பீச்சே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நிறைய ஷேர் ஆட்டோக்கெல்லாம் கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே போய்க்கலாம். ஸோ அந்த பீச்சில் இந்த சப்மரைன் மியூசியம்னு ஒன்று இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் காலையிலையும் மதியமும் உண்டு. மற்ற நாட்களில் மதியம் தான் திறப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் விடுமுறை நாட்கள்லையோ அல்லது அரையாண்டு காலாண்டு விடுமுறை நாட்களையும் பயங்கர கூட்டமாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த விமானம் சம்மந்தப்பட்ட, ஹெலிகாப்டர் சம்மந்தப்பட்ட, கப்பல் சம்மந்தப்பட்ட பல்வேறு மியூசியங்கள்லாம் வரிசையாக அதே பீச் ரோட்டில் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இது உள்ள நுழைஞ்சி சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அரை நாளுக்கு மேலே ஆகும். இது மட்டும் இல்லை, கைலாசகிரி அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலைக்கு போகிறதுக்கு ரோப் கார் வேற போட்டுருக்குறாங்க. ஸோ அந்த ரோப் கார் புறப்படுற இடத்துக்கு விடனா கூட உங்களை ஆட்டோக்காரங்க கூட விட்டுருவாங்க. ஸோ ரோப் காரில் அந்த கைலாசகிரி மலைக்கு போகலாம். குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கைலாசகிரி மலையில் இன்னொரு விசேஷம் என்ன கிடைக்குனாக்கா, அங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அது கண்ணாடினால ஆன ஒரு பாலம். அது ஒரு வித்தியாசமான திகில் அனுபவமாக இருக்கும். ஸோ அந்த இதையும் இங்கே பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்படி ஒரு நாள் பூரா பார்க்குறதுக்கு விசாகப்பட்டினத்தில் போதுமான இடம் இருக்குது. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து விசாகப்பட்டினத்துக்கு காலையில் போய் சேர்ற மாதிரி ட்ரெயின்களும் இருக்குது, சாயங்காலம் போய் சேர்ற மாதிரி ட்ரெயின்களும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. விசாகப்பட்டினத்துலேருந்து ஜக்தல்பூருக்கு நீங்கள் போகணும். சார், அந்த ஜக்தல்பூரில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜக்தல்பூர்ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியாவின் நயாகரா ஃபால்ஸ் என்று அழைக்கக்கூடிய சித்ரகூட் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்போ ரொம்ப விசேஷமாக சும்மா அப்படியே பரந்த வெளியில் தண்ணீர் கொட்டும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜூலை ஆகஸ்ட்ல மழை பெய்து செப்டம்பர் ஆரம்பத்தில் போனீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ஜக்தல்பூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் ரொம்ப பக்கம். இந்த ஜக்தல்பூருக்கு போகிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர்ல இருந்து பஸ்ஸில் வரணும். நைட்டு ஒரு 7 மணி நேரம் பயணம் பண்ணி. அப்படி இல்லைன்னா விசாகப்பட்டினத்துலேருந்து லோக்கல் ட்ரெயின் போகும். அதில் ஏறி இந்த ஜக்தல்பூரில் இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு லோக்கல் பஸ்ஸோ அல்லது லோக்கல் ஜீப்போ ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சித்ரகூட் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். இந்த சித்ரகூட் வாட்டர் ஃபால்ஸில் தங்குறதுக்கு, அதாவது அருவிக்கு பக்கத்திலே தங்குவதற்கு நிறைய காட்டேஜஸ் இருக்குது. அல்லது ஜக்தல்பூர்லேயே தங்குறதுக்கு நிறைய ரூம்களும் இருக்குது. அது உங்கள் சௌகரியப்படி எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். ஆனால் பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விசாகப்பட்டினத்துலேருந்து ஜக்தல்பூர் வர்றதுக்கு காலையில் ஒரு ட்ரெயின், ராத்திரி ஒரு ட்ரெயின் இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த விசாகப்பட்டினத்துலேருந்து ஜக்தல்பூர் வரைக்கும் வரக்கூடிய ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மழைக்காலத்தில் போனீங்கன்னா ரொம்ப அருமையாக, ரொம்ப ரம்மியமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். காலையில் 7 மணிக்கு ஒரு ட்ரெயினில் கிளம்பிங்கன்னா இந்த பகல் நேரத்தில் ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு தான் வந்து சேரும் இந்த ட்ரெயின். ஏன்னா இந்தியாவில் உள்ள மலைப்பிரதேசங்களுக்கு நடுவில் செல்லக்கூடிய ஒரு ரயில்வே பாதையில் இதுவும் ஒன்று. ஸோ பகல் நேரத்தில் அந்த இயற்கை காட்சிகளை பார்த்துட்டே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஜக்தல்பூர் போய் சேரும்போது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அருவி பக்கத்தில் விட மாட்டாங்க. நைட்டில் நீங்கள் ஹால்ட் பண்ணிவிட்டு அங்கே ரூமில் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில் பார்த்துட்டு திரும்பி வரலாம். திரும்பி விசாகப்பட்டினம் வழியாக தான் நீங்கள் சென்னைக்கு திரும்பி வரணும். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் ராத்திரி போல் ஒரு ட்ரெயின் கிளம்புது. அது விடிகாலையில் ஒரு 3:30-4 மணிக்கு இறக்கி விடுவான். ஸோ காலையில் இறங்குனா ஜக்தல்பூரில் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த ஊருக்கு அந்த சித்ரகூட் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு ஈவினிங் ட்ரெயினில் நீங்கள் திரும்பிடலாம். ஸோ இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுடைய பண வசதி, நேர சூழ்நிலை எப்படியோ அப்படி பண்ணிக்கிடுங்க. விசாகப்பட்டினத்துக்கு காலையில் புறப்படுற ரயிலில் புறப்பட்டீங்கன்னா பகல் நேரத்தில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்ல அந்த இயற்கை காட்சியில் பார்த்துட்டு இறங்கி நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தங்கிட்டு தான் மறுநாள் காலையில் பார்க்க முடியும். இல்லை நைட்டில் ட்ரெயின் ஏறி விசாகப்பட்டினத்துக்கு ஏறி காலையில் இறங்கினீங்கன்னா அந்த ரூம் போடுற செலவு வராது. காலையில் இறங்கி சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் மீண்டும் நீங்கள் விசாகப்பட்டினம் வந்துடலாம். விசாகப்பட்டினம் சென்னைக்கு வந்துடலாம். இந்த பயணமானது அதிகபட்சம் ஒரு 5 நாட்களில் முடிஞ்சிடும்.
சென்னையிலேருந்து நான் சொல்கிறேன். இதற்கான செலவும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். அதுவும் இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் இங்கே போனீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த இடத்த பார்க்கக்கூடிய சரியான மாதமும் இதுதான். ஏன்னா விசாகப்பட்டினமே மலைகளுக்கு இடையே அற்புதமாக அமைப்பற்ற ஒரு நகரம் தான். ஸோ உங்கள் ரூட் இதுதான். சென்னை, விசாகப்பட்டினம், ஜக்தல்பூர், ஜக்தல்பூர்லேருந்து ஒரு வேனோ ஜீப்போ மூலமாக பஸ் மூலமாக 36 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த சித்தர்கோட் வாட்டர் ஃபால்ஸ், திரும்பி ஜக்தல்பூர், ஜக்தல்பூர் டு விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் டு சென்னை. இதுதான் உங்கள் ரூட். என்ன நண்பர்களே, இந்த ஒரு வித்தியாசமான உங்களுக்கான சுற்றுலா பயண திட்டம், இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி பற்றிய முழு விவரங்களையும் நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அங்கேயும் போய் பார்த்துக்கலாம்.